நாங்கெல்லாம் உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம் 14வது வசனம். உனக்கு ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைது செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். 14வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். சொல்லும்போது 2 விஷயத்த சொல்லணும். போன வாரத்தில் பார்க்கும்போது 2 விஷயத்த சொல்லணும். ஒன்று, நீங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கவர்களாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 12வது ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கும். முடிச்சு பாருங்க, நீங்கள் உழைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறிச்சு. நீ எடுக்கிற பிரயாசமெல்லாம் ஒரு பணத்தை பற்றி மட்டும் சொல்ல வரல. நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தலைவராக இருக்கணும்னா, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும்னா என்ன சொல்கிறதுனா, நீ கையிட்டு செய்கிற வேலைன்னா வருமானத்துக்காகவும் இருக்கலாம், படிப்புக்காகவும் இருக்கலாம், அல்லது ஏதாவது தொழில் ரீதியாக, அலுவல் ரீதியாக, அல்லது உதவிகள் ரீதியாக எது வேணா இருக்கலாம். ஆனால் எதை செஞ்சாலும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று சொல்றார். வானத்தை திறக்கிறார். இந்த வருஷத்தில் வெளிப்படுத்தல் 3:8வது வருஷத்தை சொல்றது, நான் உனக்கு பல திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டேன். இங்க போன வாரத்தில் பார்க்கும்போது சில விஷயங்களை பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பார்க்க போறோம், கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். நீங்க செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா எப்படிங்க அந்த எல்லாமே என்னங்க நடந்திருக்கு? எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? நம்ம பாடணும் இல்லையா? எல்லா வெற்றிலையும் எப்போதும் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறோம். அதே தான் இந்த உலகம் என்ன சொல்லி கற்று கொடுத்துருக்குன்னா, எல்லாத்துலையும் எல்லாரும் ஜெயிக்க முடியாதுங்க. ஒன்று ஜெயிச்சவங்களை தோப்போம். அது உலகத்தின் தத்துவங்களை வைத்து கொண்டு நம்ம வாழ முடியாது. சத்தியத்தை வச்சுதான் வாழ முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை உலகம் சொல்ற தத்துவத்தின்படி கேட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு ஆயிடும். எல்லாரும் எல்லாத்துலையும் ஜெயிக்கிறது ஏதோ 1-2 லக்கில் ஜெயிப்பாங்க. லக்கில் ஜெயிக்கிற கிடையாது. கர்த்தர் சொல்ற நான் வானத்தை திறக்கிறேன். ஒவ்வொரு வெற்றிகளுக்கு பின்பாக கர்த்தர் திறக்கிற வானங்கள், கர்த்தர் திறக்கிற வாய்ப்புகள், கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளின் வாய்ப்புகள் நிறைந்த இந்த உலகத்துல கர்த்தர் வாய்ப்புகளை நமக்கு திறந்து கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கலன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. கர்த்தர் நமக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா நம்ம ஒன்றும் பெற்றுக்கொள்ளவே. இப்படி கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், அப்படின்னா சீசனுக்கு கரெக்டாக மழை வரும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் அப்படின்னா எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். அப்படி சொல்லும்போது நீ உழைப்பு ரொம்ப பலனுள்ளதாய் மாறிச்சுன்னா நீ மற்றவோட கையாற்ற மாட்டேன். மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நீ கொடுக்கறவள மாறணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் திறந்த வானங்களை வைக்கணும், திறந்த வாசல்களை வைக்கணும், திறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். இல்லைன்னு முடியவே முடியாது. ஒரு வேலையில் சேர்றாங்க, பல வருடம் ஒர்க் பண்றாங்க, ஒரு நல்ல உயர்வு இல்லை, நல்ல ப்ரொமோஷன் இல்லை, நல்ல வேலை கிடையாது. ஆனால் வேலை மட்டும் பிரிஞ்சு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. உங்க மனசு என்ன சொல்லும்? என்னை ஏமாத்துறாங்க, என்னை ஏமாற்றி எல்லாத்தையும் என் வேலையெல்லாம் எங்கிட்ட வாங்கிக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் ஒரு உயர்வும் ஒரு நன்மையும் ஒன்றுமே தரதில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா நல்லா யோசிக்கணும். நீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல வானம் திறக்கப்படுவதற்காக காத்துட்டு இருக்கீங்க, அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்க, முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க, ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க அமைதியா இல்லை. அவங்க கொடுக்கலைங்கிறதுக்காக நீங்க செய்யாம இல்லை, அவங்க கொடுத்ததுக்காக நீங்க வேலை பார்ப்பீங்க. கொடுத்த அளவுக்கு தான் நான் வேலை பார்ப்பேன், சில கொடுத்த அளவுக்கு தான் நான் படிப்பேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா என்ன நடக்கும்னா நீங்க அடைக்க வேண்டிய பெரிய உயர்வை அடைய முடியாது. பெரிய உயர்வை நீங்க பெரிய உயர்வை அடையணும்னீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு கிடைச்சது இவ்வளவுதான், இதுக்குள்ள நான் வாழ்க்கை அப்படி வாழக்கூடாது.
கர்த்தர் கொடுக்கிற உயர்ந்த இடத்துக்கு நேரம் நம்ம முன்னேறி போக பார்க்கணும். அப்போ அநேக ஜாதிகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் கொடுக்கவர்களாக இருப்போம், கடன் வாங்குகிறவர்களாக இருக்க மாட்டோம். அப்ப சொல்லிதான் சொல்றாரு, நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உனக்கு கொடுக்கறதெல்லாம் ஆசீர்வாதமா மாறிச்சுன்னா நீங்க கடன் காரண மாட்டீங்க, கடன் கொடுக்குறவங்களா இருக்கும். நீங்க மற்றவங்க கெஞ்சி நிற்க மாட்டீங்க. சொல்லப்போன பாருங்க, படிக்கிற பசங்க இருக்குங்களேன், அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க மாறிடுவாங்க. எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு இப்போ கேட்குறவங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறவங்க பெரிய ஆளாக மாறிடுவாங்களா, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறவங்க பெரிய ஆளாக வருவாங்க? சொல்லிக் கொடுக்குறவங்க தான். ஏன்னா உங்களுக்கு டபுள் நாலேஜ். அது நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இன்னும் கற்றுக்குறீங்க. நீங்கள் இன்னும் உங்களுக்கு நாலேஜ் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா அவன் நம்மளோட பெரிய ஆளாயிருக்கும். இல்லை இல்லை, நாம் கற்றுக்கிட்டே மேலே போவோம், இன்னும் தெளிவாக. அது போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்துல, பொறாமை நிறைந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். இருக்கிறதே நீங்க ரொம்ப சிறப்பா நன்மையா அற்புதமா செயல்படுறீங்க அப்படிங்கிறத கர்த்தர் காட்ட ஆரம்பிப்பாருன்னு சொல்ல வருகிறார். இங்க நல்லா கவனிங்க, வானத்தை அவர் திறக்கலன்னா, வாய்ப்போடு உங்களுக்கு கொடுக்கலன்னா, இன்னைக்கு நீங்க இருக்கிற ஒரு பொசிஷன், ஒரு தொழில், ஒரு வீடு, ஒரு வாழ்க்கை, ஒரு ஊழியம், ஒரு படிப்பு, ஒரு கல்லூரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க செலக்ட் பண்ணி இன்னைக்கு வாழ்ற அந்த இடத்துல நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா கர்த்தர் மட்டும் அந்த வாய்ப்பை, அந்த வாசலை உங்களுக்கு திறக்கலாம்னு நீங்க அங்க கிடையாது. கர்த்தர் கொடுக்காத எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. அப்படின்னா இவைகளிலே நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டபடியா. இடையில அவங்ககிட்ட கேட்டேன், நாம எங்க இந்தியாவில் பார்க்கணும், ஏன் ஆப்பிரிக்காவில் போகக்கூடாது, அமெரிக்காவில் போகக்கூடாது, லண்டன்ல போகக்கூடாது இல்லையா? இங்க இருக்கிறோம்னா இந்த நாட்டிலே, இந்த பகுதியில, இந்த இடத்துல எங்கேயோ பிறந்தோம், இங்க இருக்கிறோம் அப்படின்னா இங்க வச்சிருக்கிறதோடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு இந்த தேவனாகிய கர்த்தர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வளர்வதற்கும் வாழ்வதற்கும் செயல்படுவதற்கும் உயர்வதற்குமான வாய்ப்புகளை நமக்கு அதான் சொல்ற, இந்த வருஷம் நமக்கு வாய்ப்புகள் நிறைந்த ஆண்டு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கர்த்தர் உருவாக்கி தருகிற வருஷம் சொல்லியிருக்கிறார். இங்க கவனிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு, உனக்காக நான் வானத்தை திறப்பேன்ப்பா. வானத்தை திறக்கன்னா சும்மா கிடையாது, சும்மா வானத்தை திறக்கணும் ஏதோ வானம் திறந்துச்சு, இவர் நேசகுமாரன் சொன்னாரு, அந்த மாதிரி கதை கிடையாது. இது வந்து வானத்தை திறக்கணும்னு சொன்னா நீங்க யோசிக்கவே முடியாத அளவுக்கு. ஈசாக்க பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் அவனுக்காக அவன் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாகிட்டான். அவன் கடன் கொடுக்கல, ஆனா இவன் பெரிய ஆளாகிறத பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? இவன் பெரிய ஆளா ஆகிக்கிட்டே போறாங்கிறத கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. பொழைக்க வந்தவன் பெரிய ஆளாயிட்டான்னு பாக்குறாங்க. இப்ப போய் என்ன பண்றாங்க, பொழைக்க வந்தவங்க கிட்ட உடன்படிக்கை பண்றாங்க. ஏன்னா நீ நாளைக்கு பெரிய ஆளாகி என்ன ஒண்ணு பாதிக்க சேதப்படுத்திடக்கூடாது. ஒரு தனி மனுஷன், அது தேசம், ஒரு தனி மனிதனோட கூட ஒரு தேசமே வந்து உடன்படிக்கப்படுதுன்னா இங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அந்த விசுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு தனி மனிதனா வரலாம் உள்ள, அவன் வரவ எப்படி ஆயிடுறான்னா அந்த தேசத்திலே பெரிய ஆளாயிடுறான். அங்க துரத்தி விட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தேசமே பயப்படுற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கலாம். இவன் தனி ஒரு மனிதன் அல்ல, ஒரு தேசம். பொழைக்க வந்த இடத்துல ஒரு தேசத்தை கூட பெருகுகிறான். சொல்லி எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவன் தேவன் அவனுக்கு அந்த வாய்ப்பை தராவிட்டான், அந்த வாய்ப்பை திறக்காவிட்டான். அவனுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்தான், தோண்டுகளத்துல தண்ணீரை கொடுத்தான். அதனாலதான் அவன் பெரிய ஆளாயிட்டான். அவன் உழைச்சதுக்கான பலனை கர்த்தர் கொடுத்தான். நான் சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு பலனை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் உழைப்பு விருதாவாய் போவதில்லை. நீங்க வீணா உழைச்சிக்கல, உயர்வுக்கு நேராக போய் கொண்டிருக்கீங்க, முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்கள் முயற்சிகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்க போறேனோ அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். இங்க நீங்க வளர ஆரம்பிக்கும் போது இவன் அந்த தேசத்துல பஞ்சம் பழைப்பு எனக்கு சாப்பாடு கொடுப்பான்னு கெஞ்சிக்கிட்டு இல்ல, இவன் விட்டா எல்லாருக்குமே சாப்பாடு போடும். அந்த தேசத்துக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கு பெரிய ஆளாயிட்டான். ஏன்னா அவங்க எவனும் விதைக்காத சமயத்தை விதைச்சு எடுத்திருக்கான், 100 மடங்கு பலன் எடுத்திருக்கான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அவன் வர வர வெறுத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்றான். அப்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், வாசலை திறக்கிறார், வாய்ப்பை திறக்கிறார். திறந்ததெல்லாம் அவன் செய்ததெல்லாம் வாய்க்குது, பெரிய ஆளாயிட்டான். அப்படி பெரிய ஆளாகும் போது இங்க கடைசியில் 14 வசனம் பார்த்தீங்கன்னா சொல்ல, நீ கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாக. அப்படி நீங்க மேல இருக்கணும்னு யோசிச்சீங்கன்னா, நான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஒரு படிப்பு இடத்துலையோ, வேலை செய்யற இடத்துலையோ, தொழில் செய்யற இடத்துலையோ, ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்க இடத்துலையோ நான் நம்பர் 1ல வரணும்.
பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா யோசிக்கும் போது இன்னும் நீங்க மறக்காம யோசிக்கணும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம இடத்துக்கு எடுத்துட்டு போவார், அந்த ஸ்தானத்தை கொடுப்பார், நான் அந்த இடத்துக்கு போவேங்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். இதை கர்த்தர் சொல்றாருன்னா ரெண்டு விதமா சொல்றாரு. ஒண்ணு, நீ வேலை செய்யற அந்த வேலையை நான் ஆசீர்வதிப்பேன், அதனால உனக்கு பலன் உண்டாகும், நீ கடன் கொடுக்கிறவனா இருப்ப, கடன் வாங்காதவனா இருப்ப. அப்படி இருக்கிறது மட்டும் கிடையாது, இந்த வசனங்களை எல்லாம் உண்மையாய் கை கொண்டு வாழ்ந்தான். எப்படியா இந்த வசனங்களை எல்லாம் உண்மையாய் கை கொண்டு வாழ்வாய். 14 வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தான். உண்மையா கர்த்தருடைய வார்த்தை கவனமா கேட்டு, ஞாயிற்றுக்கிழமைனா ஏதோ ஆராதனைக்கு போறோம்னு வர்ற பழக்கம் ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் நடக்கலாம் நடக்கூடாது. இன்னைக்கு என்ன பெற்றுக்கொள்ள போகிறேன், ஆலயத்துக்கு வரும்போது இன்னைக்கு நான் என்ன பெற்றுக்கொள்ள போகிறேன், கர்த்தரை கூட என்ன பேச போறேன், கேட்கிற வார்த்தைகள் ஏதோ ஒரு கேர்லெஸ் உட்காந்து கேட்கறது இல்லை. இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது ஏதோ கடமைக்காக கவனிக்கிறது இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது மறக்கக்கூடாது, என் தேவனாகிய கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்காக இன்றைக்கு இதை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். God is opening a door to hear this word of God. எத்தனையோ கூட கேட்டிருக்கலாம், நாங்க என்ன தெரிஞ்ச வசனம் தான் நினைக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, இன்றைக்கு நான் விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளின்படி எல்லாம் செவி கொடுத்து வந்தா உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலே. அப்ப நீங்க நம்பர் 1ல இருக்கணும்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, நீங்க கைது செய்ய எல்லா வேலைகளும் ஒன்று ஆசீர்வதிக்கணும். இன்னொன்னு, அந்த வார்த்தைகளெல்லாம் கை கொள்ளு ஆசீர்வாதமா உழைக்கிறதால ஆசீர்வாதமா இருக்கணும்னா உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு வார்த்தைகளுக்கு கவனமா செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுத்து வந்தால் நீ கீழே இருக்க மாட்ட, மேல இருப்ப, வாழா இருக்க மாட்ட, தலையா இருப்ப. அதுக்கு ஆப்போசிட்டா பேசுற விஷயத்த நம்ம பார்த்தோம் போன வாரத்துல. என்ன சொல்றதுன்னா 43ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சாபத்துல சொல்லும் போது, உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படாமல் நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாக இருப்பான், நீ வாளாக இருப்பாய். அப்ப கடனுக்கும் தலையா இருக்கிறதுக்கு வாழா இருக்கிறதுக்கு ரெண்டு லிங்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இதை மட்டும் வாசிங்கன்னா அது தனி இது தனிங்கிற மாதிரி இருக்கும். சாபத்தை வாசிக்கும் போது கட்டா தெரிவித்துள்ளது, உன் நடுவில் இருக்கிற உபாகமம் 28:43 உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு, உனக்கு மேலாகி மென்மேல் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் பெரிய ஆளாயிட்டே போவான், நீ ஒண்ணுமெல்லாம் போயிட்டு இருப்ப. அது சொல்றாரு, அவன் உன்னிடத்தில் கடன்படாமல் நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாய் இருப்பான், நீ வாழாய் இருப்பாய். அப்படின்னா கடன் கொடுக்கறதும் கடன் வாங்காமல் இருக்கிறது இருக்குல்ல, நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய்க்கிறதுக்கும் நீ தலையா இருக்கிறதுக்கும் வாழா இல்லாமல் இருப்பதற்கும் ரெண்டுமே லிங்க் இருக்குது, சம்பந்தம் இருக்கு. இது நடந்தா இது நடக்கும். அப்ப நீ நன்றாய் இருந்தால், நீ செழித்து இருந்தால், நீ எல்லாவற்றையும் உடையவனாய் இருந்தால், உன்னை பார்த்து பரிகசிக்கிற கூட்டம் கூட, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? காசு இருந்தா மதிக்கிற உலகம். உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னா உங்களை மதிப்பாங்க, இல்லாட்டினா மதிப்பே இருக்காது, மதிக்கவும் மாட்டாங்க, கூப்பிட கூட மாட்டாங்க, தூரமா வச்சு பார்ப்பாங்க. அது இந்த உலகம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களோ, எவ்வளவு கூட கர்த்தரை சார்ந்திருக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு எதிராய் செயல்படுகிற உலகம். அதனால வேறு சொல்றது, நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் கொடுத்தவன் யாரு? உங்களுக்கு எஜமான, உங்களுக்கு தலைய. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்படின்னா காசை வாங்கிட்டா கட்டுற வரைக்கும் விட மாட்டாங்க. அதான் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கடனுக்காக என் பிள்ளையை தூக்கி போயிட்டான், கடன் கட்ட முடியலன்னா பிள்ளைகளை தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு அடிமைகளை வச்சு பல வருஷமா அவங்கள வேலை வாங்கிட்டு அவன் சந்ததிக்கு வேலை பார்த்துட்டு இருப்பான். ஆனா கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் அவர் சிஸ்டமேட்டிக்கா வேலை செய்யறாரு. இஸ்ரேலில் ஒருத்தவங்களும் அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஜூப்ளி வருஷம் ஒரு வருஷத்தை நியமிச்சு 50வது வருஷத்துல நீ எவ்வளவுதான் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, 50வது வருஷம் வரும்போது யூபிலி வருஷத்துல ஒரு பைசா கடன் இல்லாம நீங்க வெளியே வந்தோம். அப்படின்னா கடன் வாங்கியிருக்கானே, கடன் கட்டியிருக்கானே, கடன் கட்டணுமே. 50வது வருஷம் விடுதலை வருஷம். அப்படின்னா
50 வருஷத்துக்கு மேல நீங்க அடிமையா இருக்க முடியாது. இதுதான் கடவுளுடைய திட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயுமே நீ அடிமைப்பட்டு இருக்கக்கூடாதுங்கிறத கர்த்தர் கவனமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவனை நீங்க நம்ம ஆராதிக்கும் போது நம்ம எப்படி பார்க்கறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் போயிடும், இது நம்ம கூட நிறைவேறாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. உபாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல, இதுக்கு முன்னாடி உபாகமம் 28 பார்த்தோம். உபாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்ப்போம். இதுதான் நான் சொன்ன யூப்ளி வருஷம் சொல்லிட்டு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. இது 5ஆம் வருஷம் யூப்ளி வருஷம் இருக்கு, 7ஆவது வருஷம். 7ஆவது வருஷத்தின் விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விவரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலையை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் அவன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். தண்டல் சொல்றாங்கல்ல, இதுதான் தண்டாமல் விட்டுவிட கடவன். அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம். உன் சகோதரத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிட கடவுது. கடன் கொடுத்தனா நீ கடன் கொடுத்து அவன் பிடிச்சிட்டு நிற்காத விட்டுருக்கிறார். எளியவன் உனக்கு இல்லாத இருக்கும்படிக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளையும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் செய்திருப்பாயானால். அங்க சொன்னது மாதிரி எங்கேயும் சொல்றாங்க. இதனுடைய எக்ஸ்பென்ஷன் தாங்க. கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, நீ எளியவன் உனக்குள் இல்லாது இருக்கும்படி. அப்படின்னா ஏழையோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. சொல்லல, ஏழையா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சிஸ்டம் என்னன்னா, அவன் வாழ்க்கை தேவனை நம்பி வந்த ஒருத்தனும் ஏழையா இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்புறவன் ஏழையா இருக்கக்கூடாது. 5வது வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிப்பு கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீ எங்க இருந்தாலும் இருக்கிற இடத்துல மேல மேல ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதனால். எப்படி? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. 2 விஷயத்த சொல்றார். இது வேற மாதிரி சொல்றார். இங்க சொன்ன விஷயத்த தான் உபாகமம் 28ல இது வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. அதுக்கு லிங்க் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மேல மேல ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். வர வர விருத்தி அடைந்து மென்மேலும் வளர்த்தான், வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானான். இப்படி சொல்றது இல்லையா? இது மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதனால், உனக்கு சொன்னா எப்படி சொன்னால் அப்படியே உன்னை ஆசீர்வதிப்பதனால், மாத்தம் இல்லாமல் ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அவன் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனாலதான் நீ பிடியாளாக முடியும். ஆசீர்வதிப்பதனாலதான் கடன் வாங்காது இருக்க முடியும். ஆசீர்வாதத்தினாலதான் நீங்க மேல மேல பெருக முடியும். கடன் வாங்காம ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கடன் கொடுக்கவா இருக்க முடியும். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளும் ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன்னை ஆளக்கூடாது. நீ அடிமையா இல்லைன்னா அவங்க ஆள மாட்டாங்க. நீ அடிமையா இருக்கக்கூடாதுன்னா, இப்ப கர்த்தர் நமக்கு முன்னாடி வைக்கிற சவால் தான். நீ அடிமையா இருக்கக்கூடாதுன்னா, ஆளணும்னு நினைச்சேன்னா கடன் வாங்க. நீ அநேக ஜாதிகளை ஆளணும், நீ மேல இருக்கணும்னா, நீ கடன் பட்டிருக்கேன்னா அவ்வளவுதான். நீங்க என்ன டிசிஷன் எடுக்க முடியாது. கர்த்தருடைய அழைப்பு நமக்கு இருக்கும். கர்த்தர் ஊழியத்துக்காச்சு பல வருஷமா ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். ஊழியத்தை அழைச்சிருக்காருன்னு தெரியும், இதுதான் ஊழியம் தெரியும். ஆனா ஊழியத்தை ஆரம்பிக்காம கிட்டத்தட்ட பல வருஷம் என்னன்னா கடன் வாங்கிடும். கடனை கட்டுற வரைக்கும் விட்டுட்டு வந்த ஊழியத்தை செஞ்ச ஆரம்பிச்சிட்டோம்னா எப்படி கடனை கட்டுறது? சம்பாதிச்சதால் கடனை கட்டப்படும். அந்த கடனை கட்டி தீர்க்கிற வரைக்கும் ஒரு விதமான பயம், ஒரு விதமான திகில், எப்ப கட்டி முடிப்போம். அப்ப நீங்க டெசிஷன் எடுக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா டெசிஷன் உங்க கையில் இருக்காது. எல்லாத்தையும் நீங்க குறைக்கணும், எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்தையும் சிஸ்டத்தையும் அப்படியே எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போடணும். அதனால சொல்றேன், கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் தீரும் மட்டும் நீங்க அடிமைகளை போல வாழ வேண்டியது இருக்கும், சுயாதீனங்களை போல வாழ முடியாது. ஏன்னா உங்களுக்கு நெருக்கங்கள் அதிகமாகும், தேவைகள் அதிகமாகும். அதை நிர்வகிக்கவே முடியாத சமயத்துல
எதை முக்கியத்துவப்படுத்துறது, எதை கொடுக்கறதே தெரியாது. கர்த்தர் சொல்றாரு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் சொல்றபடி நீங்கள் கொடுக்கிற தேசத்துல ஆண்டவரே, நீங்க என்ன வாழும்படியா வைக்கிற தேசத்துல என்ன மேலும் 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 ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கான வாசல்கள் எனக்கு திறந்து கொடுங்க. நான் வேலை செய்யற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல, நான் வாழ்ற இடத்துல, நான் ஊழியம் செய்யற இடத்துல, நான் போய் எங்கெல்லாம் போய் ரிலேட் ஆகணும், அங்கெல்லாம் என்ன எப்படி ஆகணும், பெரிய ஆக்குங்க ஆண்டவரே. அப்படிங்கிற ஜெபமும் விசுவாசமா இருக்கும்னா கடன் வாங்குறது இல்லை ஆண்டவரே. கடன் வாங்கணும்னா என்ன மாதிரி சிக்கல் ஆகும் தெரிஞ்சோம். சில சமயம் திரும்ப போய் மாட்டிக்கணும். அந்த கடன் தீர்ற வரைக்கும் என்னைக்கு தீர்ந்து முடிக்கும் அப்படிங்கிற நாளை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி. அன்னைக்கு எதையுமே செய்ய முடியாது, எதையும் யோசிக்க முடியாது. ஏதாவது தேவைகள், முக்கியமான தேவைகளை கூட உங்களால் சந்திக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு பிள்ளைகளாக செயல்படவே முடியாது. ஏன்னா அவர்களுக்கு இது கொடுக்கணும் தெரியும், ஆனால் கொடுக்க வாய்ப்பு இருக்காது. அப்படி நெருக்கமான நிலைமையில் இருக்கும்போது எதை கொடுக்கலாம், எதை கொடுக்க கூடாது. சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையின் சவால்கள் நம்முடைய திறமைக்கும், நம்ம பலனுக்கும், நம்ம ஞானத்துக்கும் மிஞ்சி போயிட்டு இருக்கிற சமயத்துல நம்மளால் ஒண்ணுமே நிர்வகிக்க முடியாது. அதனால தான் சொல்றாரு, நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் சேர்த்தன கர்த்தர் ரிலேட்டட் வச்சிருக்கிறார். நீங்க செய்கிற வேலையில, நீங்க வாழ்ற தேசத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. அப்படின்னா ஜபம் என்னவா இருக்கணும், எல்லாத்தையும் ஒவ்வொரு பொருளா இரவல் கேட்டு வாங்கி அப்படி யூஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் நமக்கு மாறணும். முதல்ல என்னன்னா, கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் கை ஏந்த மாட்டேன், என் கை ஏந்தி நிற்காது, நான் கொடுக்கிறவளா தான் இருப்பேன், வாழ்ந்தவளா இருக்க மாட்டேன், நான் தலையா தான் இருப்பேன், வாழ இருக்க மாட்டேன். நீங்க 4 பேர்ட்ட கையேற்றிட்டு வருங்க, எப்ப பார்த்தா கையேற்றி நிற்பாங்க, நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதான் சொல்ற, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமைனா வேற மாதிரி பார்த்துக்க. ஏழையா இருந்தா பணக்காரங்கள் அவனை ஆள ஆரம்பிச்சுவாங்க. ஏழை வருஷம் நீதிமன்ற 22 வருஷம் ஏழை செல்வந்தனுக்கு அடிமையா இருக்கிறான், ஐஸ்வர்யவான் ஏழையை ஆளுகிறான், காசு இருக்கிறவன் காசு இல்லாதவனை ஆளுகை செய்கிறான். அப்படின்னா கர்த்தர் இப்ப நம்ம கிட்ட சொல்றதுல என்னன்னா, நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, நீ கடன் வாங்காம கடன் கொடுக்கிறவளா இருக்கணுமா, ஆசீர்வாதமான ஆளா வாழணுமா, உனக்காக தேவனாகிய கர்த்தர் வானத்தை திறந்து வச்சிருக்கணுமா. கர்த்தர் எளிமையா சொல்றார். நல்லது. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் ரொம்ப எளிமையா. இப்ப நான் என்னப்பா பண்ணணும், நான் இப்படி சிக்கல்லையே மாட்டாம நான் ஆசீர்வாதமா வாழணும்னு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 1079, பேஜ் நம்பர் 1079, 1079 எடுத்துக்காங்க. சேர்ந்து வாசிக்கிற பாருங்க, சேர்ந்து வாசிக்கலாம். 6வது அதிகாரம் மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். எப்படி சொல்றாங்க, மனுஷனே நன்மை என்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது கரெக்டு, எது தப்பு, எது ரைட்டுங்கிறது சொல்லிக்கிறாங்க. நன்மை என்ன சொல்லிக்கிறாரா, எப்படி சொல்லிக்கிறாரு? ஆதாரம் சொன்னாரு, நன்மை தீமை அது கவனிச்சத புசிக்காது. அதுக்கப்புறம் உபாகம் 30 சொன்னாரு, ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தை வைக்கிறேன், நன்மை வைக்கிறேன், தீமை வைக்கிறேன், ஜீவனத்தை வைக்கிறேன், மரணத்தை வைக்கிறேன். இப்போ நீ தெரிந்தெடுத்துக்கொள்ளுன்னு சொல்ல ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னா, ஜீவன், நன்மை, ஆசீர்வாதம், இது 3 ஒண்ணுதான். அப்படின்னா கர்த்தர் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளு, கெட்டதை தெரிந்து கொள்ளாத, அழிவை தெரிந்து கொள்ளாத, அழிவுக்குரிய காரியத்தை தெரிந்து கொள்ளாத, ஜீவனை தெரிந்து கொண்டு சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு, மனுஷனை நன்மை என்னதற்கு அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உங்ககிட்ட கேட்கறது ரொம்ப பேசிக் தான். கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட கர்த்தர் கேட்கறது ரொம்ப பேசிக்கான விஷயம். பண்ணி அந்த பேசிக்கான விஷயத்தை கரெக்டாக செஞ்சுட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை. என்ன சொல்றாரு, நியாயம் செய்யணும்.
இது நியாயம் தானே? இயேசு ஞானஸ்நானம் எடுக்க போனார். இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுவது நியாயம் தானே? எல்லா காரியத்தையும் கீழ்ப்படுவது நியாயமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்படின்னா கர்த்தர் நியமித்தவைகளுக்கு கீழ்ப்படுகிறார். இயேசுவை கீழ்ப்படுகிறார். இயேசுவைங்கிறத விட மனுஷத்தில் வந்த தேவனாகிய கர்த்தர் கீழ்ப்படுத்தி ஞானஸ்நானத்தை எடுக்கிறார். செயல்பாடுகள் எல்லாவற்றையும் உண்மையா இருக்கிறார். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். இயேசு எல்லா இடத்துலையும் இரக்கத்தை காமிச்சார். தகுதி இல்லாமல் இரக்கத்தை காமிச்சார். கல் எறியணும்னு சொன்னவங்களும் மன்னிச்சு விட்டார். இவன் பாதி செத்து போயிட்டான் அப்படின்னா செத்து போகட்டும் விடல, அவன் உயிரோடு இருக்கணும். அப்படின்னா இரக்கம் செய்வதில் இயேசு எந்த இடத்துலையுமே குறை வைக்கல. நியாயம் செய்கிற விஷயத்திலையும் எது நியாயமோ எது நீதியோ அது தர்மமோ அதை கரெக்டாக செஞ்சார். அடுத்தது சொல்றது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்கணும். பிசாசு வந்து சோதிக்கும் போது சரி, பிதாவால் ஏற்பட்டு தொழுது கொள்ளணும்னு சொன்னார். அப்படின்னா தொழுது கொள்வதற்கும் ஆராதனைக்குரியவர் தேவன் மட்டும்தான்ங்கிற விஷயத்துல இயேசு கிறிஸ்துக்கு எந்த சந்தேகமும் வரல. அவர் தெளிவா இருந்தார். நான் சொல்றேன், 3 விஷயத்துக்கு சொல்றார். நியாயம் செய்யணும், இரக்கத்தை நேசிக்கணும், இரக்கத்தை நேசிக்கணும், தேவனுக்கு முன்பா தாழ்மையா சொல்லுங்க. நியாயத்தை செய்யணும், நியாயத்தை செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். அப்படின்னா இரக்கம் செய்யணும், தேவனுக்கு முன்பா மனத்தாழ்மையா இருக்கணும். அப்படின்னா பெருமை பேசிட்டாலே கூட கடவுளுக்கு இது எல்லாம் ஏன் சாமர்த்தியம், ஏன் பராக்கிரமம், நான் திறமசாலி, நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தலையக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, என் தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார், என் தேவனுக்கு முன்பா எனக்கு தாழ்த்துறேன். அந்த இந்த கிருபையெல்லாம் பெற்றுக்கொள்ள நான் ஏமாத்துறேன். இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன கரெக்டாக இருந்திருக்கிறேன். ஆனால் என் மேலே இவ்வளவு அன்பு வச்சு, இவ்வளவு இறக்கம் காமிச்சு, இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கீங்களே என்று தாழ்மையா இருப்பதை அல்லாமல், தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கற்றுவனத்தில் கேட்கிறோம். உங்கள்கிட்ட என்னத்தப்பா கேட்கிறாரு? இந்த 3 விஷயத்தை மறக்கூடாது. நியாயமா உள்ள ஒரு காரியத்தை செய்யணும். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு மேல் மனத்தாழ்மையா இருக்கணும். அவ்வளவுதான் கேட்கிறாரு. இது எது கேட்கிறாரு? ஏதோ எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருந்தா உன்னை ஆசீர்வதிப்பேன், எனக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா தான் உனக்கு அதை கொடுப்பேன். அது கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க மேல வரணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நாம நல்லா வரணும். உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை எடுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது அதிகாரத்தை வாசிச்சோம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவது அநேக மக்கள் உன்னை ஆளுவதில்லை, நீ அவர்களை ஆளுவாய் சொன்னார். சரியா? இங்க 10வது அதிகாரத்துல 12வது வசனம் 13வது வசனம் பாருங்க. பக்கம் 237, பேஜ் நம்பர் 237. உபாகமம் 10வது அதிகாரம் 12-13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கொண்டு உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு விற்கிற கற்பனை, அவருடைய கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறார். இங்கே அந்த வேற என்னத்த கர்த்தர் கேட்கிறார்? என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும் சொல்லிட்டு, நான் இன்று உனக்கு விதிக்கிற கற்பனைகளை, அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும். யாருக்கு நன்மை நடக்கணும்னா, ஏதோ ஆண்டவருக்கு நன்மை நடக்கணும், இல்லை தேவனுக்கு நன்மை நடக்கணுங்கிறதுக்காக நான் கீழ்ப்படுகிறேங்கிற கிடையாது. அவங்க பெரிய கூட்டம் சேர்க்கணுங்கிறதுக்காக எனக்கு நன்மை உண்டாகும்படி சொல்லுங்க. எனக்கு நன்மை உண்டாகும்படி, எனக்கு நன்மை உண்டாகணும்னா நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஏதோ நன்மை நடக்கும்பா, அதனால நீ கீழ்ப்படி அப்படி சொல்ற. உனக்கு நல்லது நடக்கணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் பாருங்க. உபாகமத் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம், 4வது அதிகாரம் 40வது வசனம், 6வது அதிகாரம் 1ஆம் வசனம், 3ஆம் வசனம், உபாகமம் 4:1, 4:40, 6வது அதிகாரம் 1, 3,
18, 24, 7ஆம் அதிகாரம் 12 15 வரைக்கும் இப்படி வரிசையா ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களா நமக்கு சொல்லும் போது அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களிலும் அவருடைய அன்பை பார்க்க முடியும். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்காங்க, நீங்க நல்லா இருக்காங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றாரு. அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிவது அவருக்கு நன்மை உண்டாவதற்காக, நமக்கு நன்மைக்காக. நாம நல்லா இருக்கணும், நாம நல்ல முறையில் வாழணும் அப்படின்னா நாம கீழ்ப்படிந்திருப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்புறம் நாம ஏதோ செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தலாம்னு முடியாது. நான் வாசிச்சோம் இல்லையா, மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிச்சோம் இல்லையா, நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தேவனுக்கு மனத்தாழ்மையாக இருக்கணும். அதில் ஈசி ரிவைஸ்ட் வருஷம் இதில் பார்த்தீங்கன்னா கடைசியான நீ பொக்கிஷத்தினால் அவரை கவர முயற்சி செய்யாது. காசை கொடுத்து நீ அவரை வந்து கவர் பண்ணிட முடியாது. கர்த்தர் காசை பார்த்து ஏமாறுறதே கிடையாது. காணிக்க போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரஷ்யா நிறைய பெரிய பெரிய ஐஸ்வர்யர்களாக வந்து காணிக்க போடுறாங்க. இயேசு காணிக்க பெட்டி பத்தில் உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கிறாரு. அது ஏழை விதவை வந்து 2 காசு வச்சிருக்கா, 2 காசை போட்டான். சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் விடைகள் அதிகமாகி போட்டாங்க. போட்ட 2 காசு 2 காசு வச்சுக்கோங்க, 2 ரூபான்னு வச்சுக்கோங்க. 2 ரூபா போட்டவளை பார்த்து எல்லாரும் விடைகள் அதிகமாகி கொடுத்தாள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த காசை பார்க்கல, சொல்லிட்டு சொல்றாரு, மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்கு உண்டாய் இருந்ததிலிருந்து கொடுத்தார்கள், இவ்வளோ தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததையும் போட்டுட்டாங்க. அதான் இதுதான் வாழ்க்கை, இதுதான் சாப்பாடு. சாப்பாட்டுக்குள்ள இருந்து போட்டான், வாழ்வாதாரத்தை போட்டான். இப்ப யோசிங்க, 10,000 ரூபாய் வச்சிருந்தவன் ஒரு 500 ரூபாய் போட்டது ஒரு பெருசா அவனுக்கு நினைக்கலாம். ஆனா 2 ரூபா தான் வச்சிருக்கிறவன் அந்த 2 ரூபாயும் போட்டான்னா 1 ரூபா போட்டு 1 ரூபா வச்சிருக்கலாம். ஆனா 2 ரூபாய் போட்டான்னா 2 ரூபா இருக்கு, 2 ரூபாய் தான் போட்டான் அப்படின்னா கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னா, இந்த 10,000 வச்சிருந்தவன் 500 ரூபா போட்டதை பெருசா பார்க்க மாட்டாரு. 2 ரூபா வச்சிருந்தா அந்த 2 ரூபாய் போட்டா பார்த்தீங்க, வாழ்வாதாரத்துக்குள்ளேயே போட்டா பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தங்களுடைய ஜீவனுக்கு உண்டானது மிகவும் அன்பாய் என்னை நேசித்திருந்தார். கர்த்தர் வந்து எவ்வளவுலிருந்து எவ்வளவு கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கறதில்ல, எந்த நிலைமையிலிருந்து நீங்க கொடுக்கீங்கன்ற பார்க்கிறாங்க. அப்படின்னா கர்த்தர் பார்க்கிற விதமே வேற. ஏன் அந்த அம்மா கொடுக்கணும் நான் கேட்கிறேன், எப்படி கேட்கிறேன், அந்த அம்மா தனக்கு உண்டான ஜீவனுக்கு உண்டான அந்த 2 காசை போட்டு செத்தா போயிருப்பாங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதித்திருப்பார். இது கொடுப்பதை பத்தி விஷயம் கிடையாது. நான் சொல்றேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, இனியோ கடன் வாங்க மாட்டேன், நீ கையேந்து நிற்க நான் சொல்ற கொடுத்தவங்க கையேந்து நிற்க மாட்டான், கையேந்து நிற்க விட மாட்டான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க இப்ப இருக்கிறத நல்லா தான் வருவாங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் ஒரு விஷயத்தை கிளீனா கம்யூனிகேட் பண்ணுது. என்ன கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, நீ இப்ப இருக்கிறத விட பல மடங்கு பெருக்கிறதுக்காக இதை கை கொள்ளுன்னு சொல்றோம். கர்த்தர் வானத்தை திறக்கிறது முக்கியம் கிடையாது, திறந்த வானத்தை யூஸ் பண்ண தெரியும். வானத்தை திறந்தா யூஸ் பண்ண தெரியணும். வானம் திறக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கர்த்தர் வாய்ப்பை கொடுப்பாரு, இவங்க போய் ஜெபம் பண்ண போயிடுவோம். கர்த்தாவே இது உங்களுக்கு சித்தமாட்டவரே அப்படின்னு அத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. கர்த்தர்கிட்ட ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாய்ப்பை கர்த்தர் திறந்து கொடுப்பாரு. அங்கே உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே இது உங்க சித்தமானு கேட்டுட்டு, ஆண்டவர் நீங்க கூட பேசுங்க, நீங்க கூட பேசுங்கன்ட்டு உட்காந்துட்டு வாய்ப்பு போயிடும். கஷ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம சான்ஸை விட்டு போட்டு உட்காந்துருக்கோம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்க விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு ஜெபித்து கொண்டு இருந்தா ஒன்று ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாத எதுவும் என் பக்கத்தில் வரக்கூடாது, உமக்கு சித்தம் இல்லாத வாய்ப்புகள் எனக்கு வரவே கூடாது, என்கிட்ட வந்துச்சுன்னா அது உங்க இடத்துல வரதா இருக்கணும். ஸோ நீங்க ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்கன்னா என் உள்ளத்துல பெரிய சமாதானம் நீ கொடுங்க. அந்த விஷயத்தை நான் இனிஷியேட் பண்ணும்போது, அதில் இனிஷியேட் பண்ணும்போது எனக்கு மனசில் டிஸ்டர்பாக இருந்ததெல்லாம் நான் பாடி அப்ப சந்தோஷமா இருந்தா அதை எடுத்து நடத்துவேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஜெபத்தோட நீங்க செய்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். ஆமென். தேவன் நமக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு நல்லது இதுதான், உங்க வாழ்க்கையில நீங்க கடன் கொடுக்கிறவங்களா இருக்கணும், கடன் வாங்காதவங்களா இருக்கணும், நீங்க அநேக ஜாதிகளை ஆளுகிறவங்களா இருக்கணும், அடிமைகளா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா 3 விஷயத்தை மறக்காம செய்யணும். முதல்ல நியாயத்தை விரும்பணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தேவனுக்கு மனத்தாழ்மையா இருக்கணும்.
இன்னொன்னு கர்த்தர் சொல்றாரு, இங்க இந்த வசனத்தை பார்த்தோம் இல்லையா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு 12 வசனம், உபாகமும் 10வது அதிகாரம் 12 வசனம். உன் தேவனாகிய இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவளுக்கு அன்பு கொண்டு உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும். Worship the Lord with all your heart, with all your mind. உன் மனசு நிறைஞ்சு ஆவி நிறைஞ்சு தேவனை ஆராதிக்கணும். ஏதோ கடமைக்காக கிடையாது, என்ன கேட்பாங்களேங்கிறதுக்காக ஆராதனை கிடையாது, யாரும் கேட்கறதுக்காக ஆராதனை கிடையாது, இல்ல கர்த்தர் என்ன நினைப்பாருக்காக கிடையாது, போகலன்னா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகும் அதுக்காக கிடையாது. நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். கிளம்பும் போது எப்படின்னா, இன்னைக்கு நான் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை நான் மகிழ போகிறேன். இதெல்லாம் போயிட்டு நாங்கள் சொன்னால உபாகமத்துல இந்த ஜனங்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு வசனங்களை கொடுக்குறாரு. உபாகம் 4 அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 40வது வசனத்திலையும் 6வது அதிகாரம் 11, 3, 18, 24 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீயும் உன் பிள்ளைகளும் சந்ததி நன்றாக இருக்கும்படிக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன் திரும்ப சொல்றோம்? எப்ப எனக்காக செய்யாது, எனக்காக செய்யாது, ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக நான் பக்தி வைராக்கியம் தேவையே கிடையாது, உங்களுக்காக பக்தி வைராக்கியமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும்னா பக்தி வைராக்கியமா இருங்க. மிகவும் விருத்தி அடையுது அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்றது. உங்க வாழ்க்கையில நாளுக்கு நாள் விருத்தி அடைய விருத்தி அடைய விருத்தி அடைய நீங்கள் மகா பெரியவர்கள் ஆகும்போது உன்னை மறக்கக்கூடாது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் உங்களை உயர்த்தினார் என்று மறக்கக்கூடாது. அதனால்தான் உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல, உபாகமம் 8வது அதிகாரத்துல 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிப்போம். உன் பிதாக்கள் அறியாத, உபாகமம் 8:16, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். அப்படின்னா எவ்வளவு கஷ்டத்தில் நம்மளை நேசித்து நம்மை போஷித்து நம்ம உயிரோட காப்பாற்றின கர்த்தரை மறக்கக்கூடாது, மறவாமல். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாடு. நான் திறமையா படித்தேன், நான் திறமையா வேலை செஞ்சேன், நான் திறமையா எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணேன், நான் எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணதுனால தான் அப்படி பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லாம, ஏன் சாமர்த்தியம் ஏன் கைப்படணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்ய தெரியுமா, நான் என்ன செய்ய தெரியுமா, ஏன் திறமை தெரியுமா, ஏன் அறிவு தெரியுமா, எனக்கு எவ்வளோ சவால்கள் எல்லாம் எப்படி ஜெயிச்சே தெரியுமா அப்படின்லாம் பெருமடிப்பாங்க. கர்த்தர் எல்லா இடத்துலையும் சொல்லணும், எவ்வளவு விஷயம் வந்தது ஒவ்வொரு இடத்துலையும். என் தேவனாகிய கர்த்தர் என்னை காப்பாற்றினார், என் தேவனாகிய கர்த்தர் நிர்வாகிக்கு உதவி செய்தார், என் தேவனாகிய கர்த்தர் வேலையை செய்ய வைத்தார், என் தேவனாகிய கர்த்தர் இந்த விஷயத்தை சால்வ் பண்ண உதவி செஞ்சார், அதனால கர்த்தரை நீங்க உயர வைத்திருக்கிறார். அப்படித்தான் நீங்க சொல்லி அறிந்திருக்கணுமே ஒழிய வேற வேலை அறியக்கூடாது. 12ஆம் வசனம் பாருங்க, தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. திரும்ப 17 சேர்த்து வாசிப்போம். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது, இந்த திறமையை எனக்கு சம்பாதித்தது, இந்த செயல்பாடுகளை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தை சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பலன் ஆண்டவர் கொடுத்தது, இன்னைக்கு இருக்கிற அறிவு ஆண்டவர் கொடுத்தது, இன்னைக்கு இருக்கிற திறமை ஆண்டவர் கொடுத்தது, இன்னைக்கு இருக்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்தது, இன்னைக்கு இருக்கிற ஆற்றல்கள் தேவன் கொடுத்தது, இன்னைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை இந்த உயிர் தேவன் கொடுத்தது. அதனால ஏன் சாமர்த்தியம் ஏன் கைப்பலன்னு பேசிட்டு வாழக்கூடாது. கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் என் உழைப்பை ஆசீர்வதிக்கிறார், நான் எடுக்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நான் உழைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு, நான் செய்கிற முயற்சியெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது, நான் போகிற இடமெல்லாம் என்னை ஆசீர்வாதமா வைக்கிறார். கர்த்தர் அப்படி நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருப்பார். யாக்கோபு சொல்றார், நீ போற இடத்துல எல்லாம் உன்னோடு கூட வந்து உன்னை ஆசீர்வதித்து
உன்னை மீண்டும் தகப்பன் தேசத்தை கொண்டு வருவேன் அவர் தான் சொல்லி அனுப்புறாரு. சொன்ன மாதிரியே அவனை திரும்ப கொண்டு வருகிறார். வரும்போது போகும்போது வெறும் குச்சி எடுத்து கையில் வச்சுட்டு வெறும் ஒரு ஆடு மேய்க்கிற குச்சியை கையில் வச்சுட்டு போனவன் திரும்பி வரும்போது திரளான 2 பரிவாரங்களான ஒரு பெரிய திரளான ஆட்டு மந்தைகளோட எல்லா விதமான மந்தைகளோட கூட திரும்பி வீடு வரலாம். அவன் போகும்போது வெறுமையா போனா திரும்பி வரும்போது நிறைவா வரலாம். நான் சொல்றேன், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் அவரை ஆராதிக்கும் அவரை தேடவும் ஆரம்பித்தால் இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு பெருகும். பெருக்கத்துக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியது கிடையாது. நீங்க கடன் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது, கடன் வாங்காம இருக்கணும், கடன் கொடுக்கறவங்களா இருக்கணும்னா கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு வழி, நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு இருக்கணும்னா தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையை செலுத்துவார். நீதி விரும்பி இலக்கத்தை சிநேகித்து கர்த்தரை தொழுது கொள். அவர் சித்தனை சொல்றது நீ நல்லா இருக்கணும் தான். சொல்லப்போனா நான் நல்லா இருக்கணும். சொல்லுங்க, நான் நல்லா இருக்கணும். நாங்க நல்லா இருக்கணும் தான் எங்களை கை கூட சொல்லுகிறார். நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் தேவனுக்கு பெருமை. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தா தேவனுக்கு மகிமை. நீங்க நல்லா விழுந்தீங்க, கடன் வாங்காம கடன் கொடுக்கிறவனா இருந்தா தேவனுக்கு மகிமை. அப்படின்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் எப்படி பண்ணாருன்னா, உனக்காக நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். எடுத்து உபாகம் விழுந்துட்டுப்பாங்க. அதை வாசித்து நம்ம நிறைவு செய்யணும். எப்படி சொல்றது பாருங்க. 12ஆம் வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கைது செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். சொல்லுங்க, வானத்தை திறப்பார். வானத்தை திறப்பார். எனக்கு வானத்தை திறப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. சொல்லுவாங்க, நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காத இருப்பேன், என்னை அடிமைப்படுத்துவதில்லை, நான் ஆளுகிறவனா இருப்பேன். நீங்க ஆள்றவங்களா இருக்கணுங்கிறதா தேவனுடைய விருப்பம். அதுதான் தேவனுடைய நோக்கம். அதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக தான் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு கடன்ல நெருக்கத்திலே சவால்களை சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றதுன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். கர்த்தர்கிட்ட கேட்டா கிடைக்காது கிடையாது. கேட்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க விசுவாசிங்கன்னா பதட்டமே இருக்காது, தைரியம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், ஜெயிப்போமைங்கிற நிச்சயம் இருக்கும். ஆகவே இந்த வசனத்தை சொல்லிக்கிறபடி நீங்க கடன் வாங்கின அடிமையா போயிருங்க. கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஐஸ்வர்யவான் ஏழைகளை ஆளுகிறான். கடன் வாங்கிட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை கார்னர் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்ககிட்ட தப்பிக்க முடியாது. நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா எல்லாராலும் பாதிக்கப்படுவீங்க. சொந்தமே வெறுக்காது, சொந்தமும் வெறுக்க ஆரம்பிச்சார். மற்றவர்கள் உங்களை பார்த்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை புகழும்படி நீங்கள் ஒரு ஆசீர்வாதமா வாழணும் தான் தேவன் விரும்புகிறார். அது உங்கள் வாழ்க்கையாக, அந்த விருப்பமாக, அந்த ஆசையாக, அந்த ஜெபமாக மாறும் பட்சத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிப்போம். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே இன்னொரு காரியத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது.